குறைந்த செலவில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி கிச்சனை அழகாக மாற்றுறது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் இருந்த கார்ட்போர்டு எல்லாம் கட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரியான பொருட்களை செஞ்சு நான் இந்த கிச்சனில் வச்சுருக்கேன். இதில் இல்லை பூக்கூட பேப்பரில் செஞ்சது தான். இதை எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான வீடியோவை நான் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கு தக்காளி தோசையும் புதினா தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி தோசை செய்கிறது ரொம்ப ஈஸி. டெய்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி தக்காளி தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி, 4 வரமிளகாய், 5 பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தோசை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசையில் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி தோசைக்கு புதினா தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.